கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய விசேஷித்தமான ஆசீர்வாதம். ஆமென். இங்கே நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்பேன் என்று சொன்னால் உங்கள் பதில் எப்படியா இருக்கும்? ஆண்டவர் சொல்றார்ல, இந்த உலகத்துல கவனிங்க, தயவுசெய்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதியை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன், எல்லா ஜாதிகளை காட்டிலும் மேன்மையாய் இருக்கிறேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? நீங்க மௌனமா இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? நான் பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் மேன்மையா இருக்கிறேன் சொன்னா தேவன் கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மேன்மையை நாம் அடைய முடியவில்லை. அந்த மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியவில்லை. அது எங்க லேக் ஆகுது, எங்கே அது குறைவுபடுகிறது என்பதை தான் இன்றைக்கு தியானித்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுகத்திலே, பலத்திலே, ஞானத்திலே, அறிவிலே, அழகிலே, பரிசுத்தத்திலே, ஜீவனிலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, பாதுகாப்பிலே, நிறைவிலே, வெற்றியிலே, தேவ பிரசன்னத்திலே, சாப்பிடுகிற உணவிலே, உடுத்துகிற உடையிலே, நம்முடைய உயர்விலே, வேலையிலே, எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார், உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். எப்பவுமே நல்லா கவனிச்சுங்க, ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருட்டின் பிள்ளைகளுக்கும் எப்பவுமே வித்தியாசம் உண்டு. விசுவாச பிள்ளைகளுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் எப்பொழுதுமே வித்தியாசம் உண்டு. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை ஆராதிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் உண்மையில்லாமல் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 3லிருந்து 14 வரை நம்ம வாசிக்க முடியாது, அவ்வளவு பெரிய வசனத்தை நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகி உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ போகையிலும் வருகையிலும் எந்நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுவார்கள். பரிபூர்ணமான நன்மை உண்டாக தேவன் கட்டளையிடுவார். கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாவாமல் மேலாவாய். ஆமென். இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்முடைய மேன்மைகள். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய மேன்மைகளை காட்டிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் இன்றைக்கு புறஜாதி மக்கள் ஒரு படி உயர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த நிலை நம்மை காட்டிலும் உயர்வாய் இருக்கிறது. தேவனுடைய அந்த வார்த்தை தவறி போனதா? ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளையும் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா என்ன காட்டிலும் தேவனை ஆராதிக்காதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படாத மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களே. காரணம் என்ன? இன்னைக்கு அதை குறித்து தான் தியானித்து
நம்ம வழியை சரியாக்கி விடலாம். இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்க. ஆனால் இன்னும் தேவனுடைய மேன்மைக்குரிய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லையே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், சொல்லப்பட்ட எந்த ஆசீர்வாதமும் பூரணமா நம்முடைய வாழ்க்கையில வரலையே. இன்னும் கஷ்டம், இன்னும் தோல்வி, இன்னும் பலவீனம், இன்னும் சாபம், இன்னும் குறைவு, இன்னும் போராட்டம், இன்னும் தனிமை, இன்னும் இழப்பு, இன்னும் பலகீனம், இன்னும் வியாதி. ஏன்? இதுதான் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்க போறோம். Praise the Lord. Hallelujah. வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. Praise the Lord. இங்க நான் சொல்றேன் பாருங்க, ஒரே ஒரு கவனிங்க. நான் உனக்கு விதிக்கிற, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவர் சொல்கிற காரியத்தை மாத்திரம் கெட்டியா புரிஞ்சுக்குங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற என் கற்பனைகளையும் கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைக்கப்படுவாய். இதனுடைய அர்த்தம் புரியுதுங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி செய்யும் பொழுதுதான், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணணும்? கேட்டு அதன்படியே செய்யும் பொழுதுதான். இன்னைக்கு இந்த பைபிள்ல நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பைபிள் படிச்சிருப்பீங்க, நிறைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க, நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேரு அதன்படி நடக்கிறீங்க? புரிஞ்சுட்டீங்களா? நமக்கு நல்லா எல்லாமே தெரியும், எது ரைட், எது ராங், எது உண்மை, எது பொய், எது தேவனுக்கு பிரியும், எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எது தேவன் செய்ய விரும்புகிறார், எதை செய்ய வெறுக்கிறார், எல்லாமே என்ன பண்ண நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? இந்த இடத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதம், மேன்மை தடைப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றது நீ என்ன பண்ணும்? கேளு. கேட்டு என்ன பண்ணி அதன்படி நீ என்ன பண்ணு? செய். நான் சொல்றேன் பாருங்க, அன்லெஸ் அன்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க கேட்டு செய்யாத வரையிலும் நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் உங்க நிலைமை மாறவே மாறாது. ஏதாவது ஒரு விதத்துல குறைவுபட்டுட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு விதத்துல பலவீனப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனா பாக்குறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சர்ச்சைக்கு போறீங்க, ஏன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, ஏன் ஏசாமி உங்களை ஆசீர்வதிக்கல? அவர் பொய்யா? அவரு யார் மேல தவறு? கர்த்தர் மேல தவறா, ஆண்டவர் மேல தவறா, நம்ம மேல தவறா? சொல்லுங்க. நம்முடைய தவறு. இன்னைக்கு தெளிவா ஆண்டவர் சொல்ல விரும்புகிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மகனே, மகளே, என் வார்த்தையில கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு எல்லா மேன்மைகளையும் கிடைக்கும். என் வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கும். என் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, அதுலயே அவர் சத்தத்திற்கு என்ன பண்ணுமா? உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அந்த வசனம் சொல்லுதுங்க, கர்த்தர் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. உண்மையாய் தேவனுடைய சத்தத்திற்கு என்ன பண்ணணும்? நம்ம செவி கொடுக்கணும். உண்மையாய் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் என்ன பண்ணோம்? செவி கொடுக்க வேண்டும். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை பொய்யே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை கூட அவருடைய வார்த்தையில என்ன கிடையாது? பொய். எல்லாம் உண்மை தான். சத்தமா சொல்லுங்க, உண்மை. தரித்திரம் மாறினா தரித்திரம் மாறும்,
பலவீனம் மாறினா பலவீனம் மாறணும். நீ கீழாவாமா மேலாவானா மேல ஆவ. நீ வீட்டிலே ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம். உன்னுடைய கூடை, எண்ணெய் பிசைக்கிற மாவு, உன்னுடைய தொட்டி எல்லாம் நிரப்பப்பட்டிருக்குன்னா நிரப்பப்பட்டு இருக்கும். உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஜனம் என்று சொல்லி தேவனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு உன்னை பார்க்குறவங்களாம் பயந்து நடங்கி உன்னை மரியாதை செலுத்துவாங்க. அதெல்லாம் உண்மை தேவ பிள்ளை, அதெல்லாம் உண்மை. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. மற்றவர்களை காட்டிலும் தாழ்ந்து போய் இருக்கிறோமே, ஒன்றுமில்லாமல் இருக்குமே, குறைவுபட்டு இருக்கிறோமே. சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே அவருடைய ஆசை என்ன தெரியுங்களா? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. வேற எதையும் ஆண்டவர் என்ன பண்றதுல? ஒரு முறை சவுல் ராஜாவினிடத்துல தேவன் சொன்னார், எனக்கு சத்துருவாய் இருக்கிற அமலேக்கனை முழுவதுமா என்ன பண்ண? அழிச்சிடு. அவனுக்கு கூறியது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ராஜா அவர் செய்ததெல்லாம் உண்மை, ஆண்டவர் சொன்னதை செய்தாரு. ஆனா எல்லாவற்றையும் அழிக்க சொன்ன போது அந்த இடத்துல போய் பார்த்தா நல்லா கொழு ஆடு மாடுகள்லாம் இருக்கு. முதல் தரமான 2வது தரமான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் வச்சுட்டு ஒன்றும் இல்லாதது பலவீனமான எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கிறான். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? என் வார்த்தையை இவன் நிறைவேற்றாமல் போனான். பலி என்ன பண்ணாங்க? நிறைவேற்றாமல் போனான். பலி செலுத்துகிறதுக்கு சவுல் காத்து கொண்டு இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் வாசி. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நான் நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சர்வாங்க தகன பலிகளும் வேற எதுவுமே என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. சர்வாங்க தகன பலி ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. எதுதான் பிரியம்? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான் பிரியம். சர்வாங்க தகனங்கள்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். சத்தமா இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லலாமா? உங்க உள்ளத்தின் ஆழத்துல இந்த வசனம் கடந்து போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சொல்லுங்க. பலியை பார்க்கிலும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும். கவனிங்க இங்க சிஸ்டர், கவனிங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டுடைய சத்தத்தை கேட்டான், ஆனா செவி கொடுக்கல, உண்மையாய் செவி கொடுக்கல. அதில் கர்த்தர் என்ன பண்ண? சவுலுடைய ராஜ்யத்தை தள்ளிட்டாருங்க. அதற்கு பிறகு அநேக காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நன்றி. சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அதே போல உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருமா. உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். புரியுங்க? நல்லா கவனிங்க. இல்லைன்னா நீ சொல்ற பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்யலைன்னா நம்முடைய விசுவாசம் பொய்யாயிடும்.
நம்முடைய ஆராதனை பொய்யாயிடும். நம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்த முடியாது. அன்று சொல்ற, நீ செவி கொடுக்கும்போது செய்யும்போது உனக்கு நான் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க, அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல, சரிங்களா, 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியையும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உண்மை பாருங்க, சொல்லுங்க, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த சாபங்கள் வந்து பலிச்சிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம், அவர்களுக்கு அந்த சாபம் வந்து பலிக்குதான். ஏன் பலிக்குது, ஏன் பலிக்கணும்? உடனே ஆண்டவரை குறை, சபையை குறை, ஊழியக்காரனை குறை. ஏன் பலிக்குது? ஆண்டவர் சொல்றாருல, நீ எனக்கு செவி கொடுக்கல, நீ என் கற்பனைகளுக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. பாருங்க எத்தனை விதமான சாபங்கள் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரலாம் குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் வாசிங்க, நல்லா கவனிங்க. உபாகமம் 28:16 68 வரலாம் வீட்டில் போய் வாசிங்க, கவனிங்க. 106 விதமான சாபங்கள் இருக்குது. கைண்ட்லி லிசன் ஹியர். ஒரு நிமிஷம் கவனிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. யாரு மேல தவறுன்னு சொல்லி உணருங்க. நம்ம அதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கணும். ஆண்டவர் எப்பவுமே எப்ப தெரியுமா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதம், கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். எதிர்த்து நிற்கும் போது ஆசீர்வாதம் சத்தியமா கிடையாது. இங்க கவனிங்க, 106 சாபங்கள், கிட்டத்தட்ட 106 சாபங்கள் இருக்குது. அத்தனை சாபங்களும் நம் மீது வந்து பலிக்கும். எப்பொழுது? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, செவி கொடுக்காத போது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 28 வரலாம் வாசிங்க, சீக்கிரமா வாசிக்கலாம். உபாகமம் 11வது அதிகாரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கேன், சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், சொல்லுங்க. இப்போ ஆசீர்வாதத்தை நமக்கு இங்க கவனிங்க, நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சு சொல்லுங்க. எனக்கு முன்னாடி ஆசீர்வாதம் ஒரு பக்கம், எல்லாம் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கலாமா, இந்த பக்கம் ஆசீர்வாதம், இந்த பக்கம். யாருக்கு முன்னாடி வச்சுட்டாரு, சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளலாம் சொன்னா, உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதம். கீழ்ப்படியலாம் உங்களுக்கு என்ன வரும், சாபம். இன்னொரு அழகான அருமையான ஒரு வசனம், உபாகமம் 30வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. இருங்க உபாகமம் 30வது அதிகாரம் 19, 20. ஹல்லேலூயா. இது இன்னும் கொஞ்சம் விளக்கத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசுறார். நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க சிஸ்டர், இங்க கவனிங்க. நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் ஆசீர்வாதம்,
இப்போ இன்னொரு படி மேலே உயர்ந்து என்னன்னா, இந்த பக்கம் உனக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும், இந்த பக்கம் மரணமும் சாபம் இருக்கான். கவனிங்க, சொல்லுங்க. எனக்கு முன்னாடி சொல்லுங்க. ஒரு பக்கத்துல ஜீவனும் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் மரணமும் சாபம். இப்போ எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? எப்படி அந்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி பெற்றுக்கொள்வீங்க? கீழ்ப்படியும் போதுதான். வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் என்ன தெரியுங்களா? அவர் கீழ்ப்படியணும். அதான் சொல்றாரு, தகன பலிகள் எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு கீழ்ப்படி தான் எனக்கு பிரியம். கீழ்ப்படிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் மேல விசுவாசத்தை பூரணப்படுத்துறது. விசுவாசத்தினுடைய பூரணம் கீழ்ப்படிதல். விசுவாசத்தின் பூரணம் கீழ்ப்படிதல். எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அடையாளம் எப்படி இருக்கணும்? நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் சொல்கிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசித்து செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாருல, இந்த வசனம் உனக்கு ஜீவன், நீ இந்த வசனத்தை நின்று தான் பிழைப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, எத்தனை பேர் அந்த வசனத்தை தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானிக்கிறீங்க? வெரி ஃபியூ. படிக்க மாட்டீங்க. வீட்டில் பைபிள் இருக்கும், எடுக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சில்லி சிக்கன் வாங்கி கொடுப்பீங்க, பரோட்டா வாங்கி தருவீங்க, எல்லாம் தருவீங்க. பைபிள் எடுத்து படிக்க சொல்ல மாட்டீங்க. எப்படி ஆராதிக்கணும்னு கற்று சொல்ல மாட்டீங்க. சபைக்கு எப்போ கரெக்டாக ஒழுங்காக வரணும்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, கற்றுக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, ஃபாலோ பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, ஃபாலோ. இன்னும் சத்தமா. ஆண்டவர் வச்சுட்டார். இந்த பேர் ஜீவன், ஆசீர்வாதம், சாபம், மரணம். இதை நீ எதை நீ அனுபவித்து வாழணுமோ அதை உன்னுடைய கரத்துல நான் வச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா? எனக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். நீங்க கீழ்ப்படிங்க. இன்னைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும்னா அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. உட்காருங்க. வீட்டில் போய் குடும்ப ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஜெபிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பான்னு சொன்னா அந்த ஓய்வு நாளுக்குரிய கனத்தை கொடுத்துருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அன்பு செலுத்தி ஆகணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணும், மன்னிச்சே ஆகணும். நிறைய பேர் மன்னிக்க மாட்டாங்க. இனி அதே வைராக்கியம். திரும்ப பாவம் செய்யாதீங்கன்னா, தேவன் உங்களை மன்னித்து அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. தேவனை நன்றி உள்ள இருதயத்தோட ஆராதிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதன்படி என்ன பண்ணணும்? செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பைபிள்ல லோத்து மனைவின்னு ஒரு அம்மா, லோத்து இருந்து ஒருத்தர், அவருடைய மனைவி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? லோத்து கிட்ட, அவங்க மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்டலாம் என்ன சொன்னாரு? இந்த சோதம் குமாராவை நான் என்ன பண்றேன்? அழிக்க போறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னா அப்படியே நடக்கும். அதான் பயம் எனக்கு. பிரசங்கத்தை கேட்டீங்க, சொல்லிட்டேன், நீங்க செய்யலைன்னா அப்படியே நடக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அது. ஆசீர்வாதமானாலும் சரி, சாபமானாலும் சரி, அப்படியே நடந்துரும். அதுதான் உண்மை. ஆசீர்வாதம் இமீடியட்டா கிடைக்கும். சாபம் ஆண்டவர் தருணங்களை கொடுத்து மன்னிச்சு ஏற்றுக்கொள்றதுக்காக வாய்ப்புகளை கொடுத்த பிறகுதான் சாபம் நிறைவேறும். அதுதான் ஆண்டவருடைய அன்பே. அதுதான் அந்த தேவனுடைய நீடிய பெருமை. ரட்சிப்பின் எண்ணுங்க, கீழ்ப்படியாம உதறி தள்ளாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை வைத்து சத்தமா நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே. சோதம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்க போறேன். நீ மனைவி பிள்ளைகள்லாம் போயிடுங்க, திரும்பி பார்க்க கூடாது. என்ன சொன்னாருங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா.
திரும்பி பார்க்க ஆண்டவருக்கு தெரியும். திரும்பி பார்த்தா என்ன நடக்கும் தெரியும். தெரியுமா? அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நீ கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படியாத விடத்துல யார் தெரியுமா கிரியை செய்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இந்த 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 சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. கீழ்ப்படியாதவங்கிட்ட யார் இருப்பாங்கன்னு சொல்லித்தரேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்திலே இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. புரிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. நல்ல ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். அந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. தயவுசெய்து கவனிங்க. எல்லாம் கவனிங்க. கீழ்ப்படியாம பிள்ளையிடத்துல யார் கிரியை செய்கிற தெரியுங்களா? ஆகாயத்து அதிகார பிரபு. சத்தமா சொல்லுங்க. இங்க கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியாமை பாப்பா இங்க கவனி. அது விடு. சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல யார் கிரியை செய்யறாங்க? ஆகாயத்து அதிகார பிரபு. யாரும் பிசாசு. கீழ்ப்படியில்னாவே இப்போ ஆதாமியவள்கிட்ட யார் கிரியை செய்யுது? கீழ்ப்படியில அங்க போனோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் கீழ்ப்படியிலன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது யார் தெரியுமா? ஏசாமி இல்ல, ஆவியானவர் அல்ல, தேவன் அல்ல. கவனிக்குங்க. இன்னைக்கு நிறைய சத்தியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்றது இல்ல. பைபிள் இருக்கிற சத்தியம்லாம் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலன்னு சொன்னா உங்களிடத்துல யார் கிரியை செய்யறதா? சொல்லுங்க. யார் கிரியை செய்யறாங்க? ஆகாயத்து அதிகார பிரபு. யார் அந்த ஆகாயத்து அதிகார பிரபு? அவன்தான் சாத்தான், அவன்தான் பொல்லாங்கான், அவன்தான் சத்துரு, அவன்தான் அசுத்தன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா நம்மளுக்குள்ள கிரியை செய்யறது யாரு? ஆகாயத்து அதிகார பிரபு. ஏன் கிரியை செய்யறான்? கீழ்ப்படியாதனால. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னார்ல, லோத்து கிட்ட சொன்னாரு, அவன் மனைவி கிட்ட சொன்னாரு, அவங்க பிள்ளைகள் கிட்ட சொன்னாரு, நீ திரும்பி பார்க்க கூடாது, நீ திரும்பி பார்க்க கூடாது. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? இந்த லோத்து மனைவி என்ன தெரியுமா பண்ணலாம்? வாசிக்கலாம். ஆதியாகமம் வாசிங்க. வசனத்தை சொல்லி வாசிங்க. ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். நல்லா கவனிச்சு. ஒரு நிமிஷம் தயவு செய்து கவனிச்சுங்க. நான் சொல்றேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தைலாம் ரொம்ப சத்தியத்துக்குரியது. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அது உருவ குத்தி நம்மளை நியாயம் தீர்த்து சரியா இருந்தனா அதற்குரிய ஆசீர்வாதத்தை கிடைச்சிடும். சரியில்லைன்னா அதற்குரிய காரியங்கள் நடக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார் திரும்பி பார்க்காதன்னு சொல்லி. யார் திரும்பி பார்த்தது? சிஸ்டங்க கவனிங்க. சொல்லுங்க. லோத் மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்து என்ன தெரியுமாயிட்டான்? உப்பு தூணா மாறிட்டான். சொல்லுங்க. உப்பு தூணாமா. அவ்வளவுதான். செத்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னாரு திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்துறாது. உனக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார்னா அதை கீழ்ப்படுகிறதுனால உனக்கு ஜீவனும் ஆசீர்வாதம் உண்டு. அதை எதிர்த்து நிற்கும் போது நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை தம்பி, இதுதான் உன் ஆசீர்வாதம், இதுதான் உன் ஜீவன். அவங்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காமி. ஒரு காலத்துல பாவிகள் தான், ஒரு காலத்துல அக்கிரமக்காரர்கள் தான், ஒரு காலத்துல தேவனை எதிர்க்கிறவர்கள் தான். அது வேற வாழ்க்கை. கர்த்தருக்குள்ள வந்தவருக்கு எல்லாரும் புது சிருஷ்டியாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா மாறினோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரோமர் 5ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். ரோமர் 5:18. போதுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லும் போது கவனிச்சிடுங்க. உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அது உங்களுக்கு பலனா இருக்கும். ஒரே மீறுதலினாலே. சத்தமா எல்லாம் கரவை எடுத்து சொல்லுங்க.
இன்னும் கரங்களை வச்சு சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரே மீறுதலினாலே, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வந்துச்சான். சொல்லி பாருங்க எல்லாம். ஒரே மீறுதலினாலே, தம்பி சொல்லு, டேய் இல்ல சொல்லுங்க, எல்லாம் சொல்லு. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா தண்டனைக்கும் காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒரு மீறுதல், ஒரே ஒரு கீழ்ப்படியாம, ஒரே ஒரு அவிசுவாசம். யாருங்க அது? சத்தமா சொல்லுங்க. ஒருவனுடைய மீறுதல் இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும், குழந்தையிலிருந்து வாலிபரிலிருந்து முதிர் வயது வரைக்கும், அந்த ஒரே ஒரு மீறுதலினாலே என்ன ஆயிடுதுங்க? ஆக்கினை தீர்ப்பு வந்துருச்சு. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 10 கற்பனைகளில் ஒன்று சொல்றாரு, கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை நீ கை கொண்டினா உன் மூலியமா 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சுங்களா? ஆனா நீ அந்த கற்பனைகளை கை கொள்ளாம எதிர்த்து நிற்பினா உன் மூலியமா, நல்லா கவனிச்சுங்க, உங்க மூலியமா உங்க மூலியமா உங்க மூலியமா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம். நீங்க கீழ்ப்படியும் போது உங்க மூலியமா உங்க மூலியமா உங்க மூலியமா 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேது. பாருங்க அந்த சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிவது மூலியமாய் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, அக்கத்தை பக்கம் யாரையும் பார்க்காத, எவன் எப்படின்னா போட்டோம், யார் எப்படின்னா போட்டோம், நீங்க தேவனுக்கு முன்னாடி உத்தமமாய். பிரைஸ் எல்லாம் இங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தைலாம் ஆண்டவர் சொல்றாருன்னா சும்மா உங்களுக்கு கிடையாது. நடக்க போகிற சம்பவத்தை, மகனே மகளே மனம் திரும்பிடு. உனக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஜீவன் ஒரு பக்கம் இருக்குது, ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் சாபம் மரணம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர் விளையாட்டு, என்ன பாஸ்டர் சொல்றாரு, என்ன நடந்துரும், நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் அவர் சொல்படியே நடக்கும். பயந்து ஆண்டவருக்கு மனம் திரும்பிடுங்க, எதிர்த்து நின்றுடாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு? இந்த பக்கம் சொல்லுங்க, ஜீவனும், சத்தமா சொல்லுங்க, எனக்கு முன்னாடி ஜீவனும் ஆசீர்வாதமும், இந்த பக்கம் சாபமோ மரணமோ. உண்மை. நீ 1000 தலைமுறைக்கு ஜீவனும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்தே ஆகணும். சத்தமா சொல்ல மாட்டேங்குது. அப்போ ஒரே ஒருத்தருடைய மீறுதல்கள் எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும், எல்லாருக்கும் நரகத்தை உண்டாக்கிடுச்சு. எல்லாம் நரகத்துக்கு போறது, எல்லாருக்கும் நரகம். சரிங்களா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே ரோமர் 5ஆவது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நல்லா கவனிங்க, சத்தமா கவனிக்கல, நல்லா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன பாருங்க, ஒரே மனுஷனுடைய, கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரே மனுஷனுடைய, இன்னும் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் இன்னும் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் பாவிகளாக்கப்பட்ட ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. என்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை பாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பு பெற்றவர்களே, உங்களுடைய கீழ்ப்படியாம குடும்பத்துல பாவத்தை உண்டாக்கிடக்கூடாது. உங்களுடைய கீழ்ப்படியாமனால உன் பிள்ளைகள் பாவமாக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பீங்களா? ஒரே ஒருத்தன் அவன் கீழ்ப்படியில இந்த பூர்வ உலகமும் பாவமாக்கப்பட்டதான். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். இந்த உலகமே பாவமானதுக்கு காரணம் யாருங்க? ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம. இன்னைக்கு மாறிடுங்க, மாறிடுங்க. ஆண்டவர் வரப்போற இதே நிலைமைலாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சு, ஆண்டவருடைய வார்த்தை விளைய ஆரம்பிச்சிச்சு, விதைக்கப்பட்டுச்சு, விளைய ஆரம்பித்து அதுக்குரிய பலனை கொடுக்க ஆரம்பித்தது. கடைசி காலத்தில் உண்மையா சொல்றேன்,
சத்தியம் இல்லாத சபைகள் இருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சீர்கேடான சபைகள் மத்தியில கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உண்மையில்லாத சபைகள், அநேக சபைகள் உருவாக்கி பணத்திற்காக, லாபத்திற்காக தேவனை தூஷிக்கிற ஊழியங்கள் அநேகமாயிடுச்சு. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் சத்தியத்தை சொல்றாரு. அந்த வசனம் விளைய ஆரம்பிக்கும் போது அதனுடைய பலனை கொடுக்கும். கீழ்ப்படுகிறதுக்கு பலன் உண்டு, கீழ்ப்படியாததுக்கு பலன் உண்டு. சத்தமா சொல்லுங்க ஆமென், ஆமென். கீழ்ப்படியும் போது ஜீவனும் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாத போது மரணமும் சாபம். நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. பழைய மாதிரி இருந்துடாதுங்க. நோ, பழைய மாதிரி இருக்கவே கூடாது. நேற்றை போல இன்று இருக்கக்கூடாது. போன மாதத்தை போல இந்த மாதத்தை இருக்கக்கூடாது. இன்னைக்கு புதிய ஆண்டவர் புதிய நாளை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனசை கடினப்படுத்திக் கொள்ளாதுங்க. கர்த்தர் பேசும்போது லோத்து மனைவி ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, திரும்பி பாத்துறாதே. தெளிவான ஒரு வார்த்தை. அப்படி தெளிவா சொன்னார். திரும்பி பார்த்தார். என்னாச்சு தெரியுங்களா? என்னாச்சுங்க? திரும்பி பார்த்து உப்பு தூணான. அவ்வளவுதான். நான் என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய சாபமான கதை. அது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. ரோமர் 5:12. போதுங்க, போதும். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஒரே மனுஷனாலே. கையை உயர்த்தி சொல்லி பாருங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்தது. இவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவன் மாத்திரம் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருப்பான்னு சொன்னால் இன்னைக்கு பாவம், மரணம் இருந்திருக்காதுங்க. அவன் மாத்திரம் ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சிருந்தா ஒரு மனுஷனுக்கும் ஆக்கின தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் தெரியுமா சொல்றாரு? ஆதாம குறை சொல்றதுக்கு இல்ல, ஆதாம ஏவாளை குறை சொல்றதுக்கு இல்ல, உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் சொல்றாரு. உங்களை சீர் தூக்கி பார்ப்பதற்காக கர்த்தர் சொல்றாரு. ஏன் தெரியுமா அதெல்லாம் நடந்தது? நீ அப்படி நடந்துராத. ஏன் அப்படி ஆக்கினை தீர்ப்பு வந்தது? ஏன் அப்படி பாவம் வந்தது? ஏன் அப்படி மரணம் வந்தது? அந்த மனுஷனை பார்த்து நீ தெரிஞ்சிரு. அவனை பார்த்து நீ என்ன பண்ண? தெரிந்துரு. சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க கேட்டாலும் எனக்கு கஷ்டம் கிடையாது, கேட்கலாம் கஷ்டம் கிடையாது. என் சத்தியத்தை சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதை விதைச்சிட்டேன். அதை விளையும் போது அதனுடைய பலனை நீங்க பார்த்து கீழ்ப்படிந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலன் உண்டு. நீ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் மேன்மையா உன்னை பார்த்தாவே எழுந்து நின்று கையை கூப்பி உலகத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி உன் காலில் விழுந்துட்டு போயிடுவாங்க. தெரியுமா? ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய நகரம் என்றும் நீதிபுரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவா. இன்னைக்கு உங்களை சில நேரங்களில் நம்ம எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? எவ்வளவு வேதனைப்படும்படி பேசுறாங்க தெரியுமா? காரணம் என்ன? கீழ்ப்படியாமை தேவனுடைய வார்த்தைக்கு உத்தமமாய் உண்மையாய் செவி கொடுக்காததினால் தான். அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:17. பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே ஒவ்வொரு மனுஷனையும் சாவு பிடிச்சிருக்குதான். நல்லா கவனிச்சு. நான் சாவ மாட்டேன்னு இந்த உலகத்துல யாருன்னா சொல்ல முடியுமா? இங்க கவனிங்கண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, நான் சொல்றேன், நான் சாவ மாட்டேன், எனக்கு சாவு வராது, யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு இங்க கவனிங்க, எனக்கு சாவு வராது, மரணம் எனக்கு வராது. ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால்தான் இன்னைக்கு ஒவ்வொருவரையும், எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரையும் சாவு ஆண்டு கொண்டு இருக்கிறது, மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது நமக்கு வருகிற அடுத்த சந்ததி நித்திய ஜீவனுக்காக கடந்து போகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு சொன்னா, உள்ளத்தின் ஆழத்துல உனக்கு உணர்த்துறான்னு சொன்னா, காரணம் என்ன தெரியுமா? நீயும் அடுத்த தலைமுறைக்கு சாபமாய் மாறிவிடாதே, பாவமாய் மாறிவிடாதே. அடுத்த சந்ததிக்கு உங்க மூலமா, என் மூலமா
ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரணும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள்ளே நித்திரை சொன்னா, நம்முடைய நிறைய ஆயிலை பெற்று, நீண்ட ஆயிலை பெற்று மரிக்கும் பொழுது அநேகர் கண்ணீர் விட்டு அழணும். என்ன தெரியுமா அழணும்? இந்த மனுஷனுடைய ஜபத்தினால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த மனுஷனுடைய அன்பினால் தான் தேவனை தெரிந்து கொண்டேன், இந்த மனுஷனுடைய சாட்சியினால தான் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சேன், இந்த மனுஷனுடைய தாழ்மையினால் தான் தேவனை அறிந்து கொண்டேன், இந்த மனுஷன் தான் ஆண்டவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் சொல்லி உங்களையும் என்னையும் என்ன பண்ண குறித்து சாட்சி சொல்லணும் தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமா என்று சொன்னால், அதற்கு சொல்றேன், சும்மா ஏதோ வாழ்ந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சைக்கு வந்தாச்சு, ஒரு பாட்டை பாடியாச்சு, இதே வழக்கமும் பழக்கமும் நம்மை விட்டு மாறணும். கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, உன் மூலயமா தான். கீழ்ப்படியாம அது ஒரு பெரிய என்னாச்சுங்க, மகிமை இழந்து போனது. நீ கீழ்ப்படி, நீ சொல்றான், நீங்க கீழ்ப்படின்னு சொன்ன ஆண்டவர் இடத்துல கீழ்ப்படுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் தெரியாதபடினால், இந்த வார்த்தை தெரியாதபடினால் தான் அநேகர் இன்றைக்கும் தேவனை அறிய முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தயவு செய்து தேவ சமூகத்தில் எதுக்கு தெரியுமா உபவாசம் இருந்து அழுதணும்? உம்முடைய வார்த்தை கீழ்ப்படி, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாய் அதற்கு நான் கீழ்ப்படி எனக்கு பலனை தாங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. சோறு வேணும், காசு வேணும், வாழ்க்கை வேணும், துணி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும், அழிந்து போகிற பொருளுக்காக தூக்கி போட்டுட்டு உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அதுதான் என்னை ஆசீர்வதிக்கும், அதுதான் எனக்கு ஜீவனும் ஆசீர்வாதம் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கதறி அழுப்பாரு. நீ கேட்கறது எல்லாமே தானா வந்து சேர்ந்துடும், நீங்க கேட்கறது எல்லாமே தானா வந்து சேர்ந்துடும் தேவ பிள்ளையே. அதை விட்டுட்டு நான் ஆண்டவர் கீழ்ப்படி மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாம் வேணும் அழுது புலம்பி உபவாசம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பூமியில் எல்லாம் உன்னை பார்க்கும்போது, உங்களையும் என்னையும் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு, நீ தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவுகள் எல்லாம் பார்த்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ நீங்கள் தான் என் ரட்சிப்பின் எல்லாமே, சமாதானத்துக்கு காரணமாக என் இயேசுவை அறிமுகப்படுத்துங்க, நீ தான் என்னை வழி நடத்தினது, நல்ல பாதையில், ஒளியின் பாதையில், ஜீவ பாதையில், பரிசுத்த பாதையில் என்னை நடத்தினீங்களேன்னு சொல்லி உங்களை கையெடுத்து கூப்பிட்டு மாத்திரம் இல்லை, உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உன்னை நிரப்பி உன்னை பார்க்கும்போது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டு அவங்கெல்லாம் பார்த்து சொன்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொல்லணுமே. கரங்களை சத்தமா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனம். யோசுவா 5:6. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனாக யாவரும் வாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். நல்லா கவனிங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சேன். ஆண்டோடைய வார்த்தை மாத்திரம் எப்பவுமே உண்மை. கவனிக்கிறீங்களா? தயவு செய்து கவனிங்கலாம். ஆண்டோடைய வார்த்தை எப்பவுமே உண்மை. கர்த்தர் சொன்னார், எகிப்திலிருந்து என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க சிஸ்டர், இங்க கவனிங்க. யுத்த புருஷர்கள் 6,03,550 பேர். 6,03,550 பேர், 550 பேர். 2 பேர் மாத்திரம்தான் கீழ்ப்படிஞ்சாங்க. காலேப், யோசுவா 2 பேர் மாத்திரம்தான். மீதி 6,03,548 பேர் கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுங்களா? 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க சாகுற வரையிலும் அலைய பண்ணினார்.
இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயம் எனக்கு வந்துடும், ரொம்ப பயம். அலைது திரிய பண்ண அவங்க சாவர வரலையும் விடல. அந்த 6,03,548 பேரும் வனாந்திரத்தில் அலைந்து சாகுற வரையிலும் அவங்கள விடலையாம். மொத்த பேரும் செத்த பிறகுதான் கானான் தேசத்துக்கு கூட்டு போனாராம் மற்றவங்கள. இன்னைக்கு நான் ஏன் சொல்ல தெரியுமா? போதும், தேவனை எதிர்த்து நின்று வாழ்ந்தது அருமையான தம்பி, அருமையான சகோதர சகோதரன் நான் சொல்றேன், தேவனை எதிர்த்து நின்று கீழ்ப்படியாம வாழ்ந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு உண்மையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒரு தருணமா வாய்ப்பா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதான். திரும்பி இந்த மெசேஜ் வராது, கடந்து போயிடும். அது விதைக்கப்பட்டது, திருப்பி ஆண்டவர் பேச மாட்டார். அது விதைக்கப்பட்டுடுச்சு, இனி விளைய ஆரம்பிக்க போகுது. அது விளைய ஆரம்பிக்க கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும், கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணமும் சாபம் நேரிடும். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல ஆண்டவர்கிட்ட ஒரே நிமிஷம் கண்ணை மூடி, யாரும் அங்கங்க பார்க்காதீங்க, கண்களை மூடி. சீஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாம் கரங்களை மூடி கரங்களை உயர்த்து. ஆண்டவர் உன்னோடு தான் பேசியிருக்கார். ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறது மறந்துடாது. முடிச்சோம் இல்ல கரங்களை, அன்பு தம்பி, வாலிப தம்பி எல்லாம் பிரதர் கண்ண முடிங்க, எல்லாம் கண்ண முடி, கைகளை உயர்த்து, எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளு. கர்த்தரும் அருகில் வந்திருக்க. என் பிள்ளைகள் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் மேன்மையாய் நான் அவங்களை வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லா விதத்திலையும் கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, 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 நன்றி. நீ குறைவுபட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கர்த்தர் இன்னும் உன்னோட பேசி இருக்கிறார் தெரியுமா? நீ குறைவுபட்டு போனதற்கு, நீ பலவீனப்பட்டு போனதற்கு, நீ தாழ்த்தப்பட்டு போனதற்கு, நீ அலைகிறதற்கு இதெல்லாம் சாபங்கள். புரிஞ்சுக்கும். நீ விடுதலை ஆக்கப்படுகிற வரையிலும் உன் கரங்களை கீழே போட்டுடாது. யாருக்கோ ஒருத்தருக்காக பேசணும்னு சொல்லி வெளியில போயிடாத. கர்த்தர் உன்னோட தான் பேசி இருக்கிறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசி இருக்கிறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசி இருக்கிறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. தேவனாகிய கர்த்தர் உன்னோட பேசுறாரு. மறந்துடாதே, 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 மறந்துடாதே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சத்தம் கேட்கணுமே. சத்தம் கேக்குதா? கர்த்தர் பேசுற சத்தம் கேக்குதா? கரங்களை உயர்த்தி தேவ மகிமை பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யபடியா கரங்களை உயர்த்தி. அழிவுக்கு காரணம் ஆயிடாதே. பாவத்துக்கு காரணம் ஒருவனுடைய மீறுதல். ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் ஒருவனுடைய கீழ்ப்படியாம. மரணம் ஆண்டிருக்க காரணம் ஒருவனுடைய கீழ்ப்படியாம. உன் குடும்பத்திற்கு சாபம் உன் கீழ்ப்படியாமையா மாறிடக்கூடாது. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் உன்னுடைய கீழ்ப்படிதலா இருக்கணும். கையை உயர்த்தி அப்பா உதவி செய்யுங்க. எல்லாரும் எல்லா வாய்கள் அறிக்கப்படணும். தம்பி நல்லா நல்லா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. விலகட்டும் சாபங்கள் மேல பலிக்காதபடி விலகுவதாக. கீழ்ப்படுகிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லு, கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுகிறேன். நீ சொல்ற ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படுகிறேன். வாயை திறந்து ஆண்டவரே கீழ்ப்படுகிறப்பா, கீழ்ப்படுகிறப்பா, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே ஸ்தோத்திரம்.
உன் உள்ளம் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுடு. நீ வாழ்க்கிற வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை அல்ல. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சிஸ்டர், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. என்ன வேடிக்காங்க? அசட்டை பண்ணிடாத. கர்த்தர் உன்னிட்டு கடந்து போயிடுவார். அப்புறம் ஜீசஸ். தம்பி, வாயை திறந்து. சகோதரனே, நல்ல வாயை திறந்து. கர்த்தர் மேல குறை சொன்னதெல்லாம் போதும். கர்த்தர் மேல குறை சொன்னதெல்லாம் போதும். தெய்வத்து மேல குறை சொன்னதெல்லாம் போதும். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உடையிட்டோம். பாக்குறேன்ல, எல்லாத்தையும் பாக்குறேன்ல. உனக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்ல. சாபமா போயிட்டு இருக்குதா, ஆசீர்வாதமா போயிட்டு இருக்குதா, அதை உணரு மகனே, மகளே, உணரு. இன்னைக்கு நீ உணரணும். கர்த்தர் உன்னை உணர வைக்கிறார். கர்த்தர் உன்னை உணர வைக்கிறார். ஒரே சானுடைய சமூகத்துல விழுந்து, அப்பா எனக்கு நீர் உதவி செய்யுங்க. லோத்து மனைவி போல எதிர்த்து நிற்காத. லோத்து போல எதிர்த்து நிற்காத. திரும்பி பார்க்கும்போது உப்பு தூணாய் புரோஜனம் இல்லாமல் இந்த உலகத்திலே மாறி போய் விழுவோம். ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பலத்தை கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நீ கீழ்ப்படியும்படிக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே.